அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? நாள்தோறும் இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? ஜெபமாலை சொல்கிறீங்களா? குடும்ப ஜெபமாலை சொல்கிறீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா வீட்டுக்குள்ளே? மக்களே, நாம் சமாதானமாக இருந்தால் தான் நாம் இறைவனுடைய பிள்ளைகள் இல்லையா? இறைவார்த்தை கேட்டு இக்காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டோம் என்றால் நாம் இறைவனுக்குரிய மக்கள் அல்ல. நாம் எப்படி இருக்கிறோம்? இறைவார்த்தை வாசிப்பவர்களாக மட்டும் இருக்கிறோமா? அதன்படி செயல்படுவர்களாக இருக்கிறோமா? இறைவன் கேட்கிறார், நம்மளை விசாரிக்க வருகிறார். அந்த விசாரணைக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் என்று பார்ப்போமா? திருப்பாடல் 112 இறை வார்த்தை 5-7 முடிய. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாக இருக்கும். பிரைஸ் த லார்ட். ஏனென்றால் இப்பொழுது கடன் கொடுப்பார் ஒருவர் இருந்தால்தான் நாம் வாங்க முடியும் இல்லையா? நாம் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் இருந்தால் என்றால் அதற்கு என்ன நிலை? நாம் ஏமாற்றுவர்களாக இருக்கிறோம், அப்படி தானே? அப்போ நாம் ஏமாற்றுவர்களாக இருந்தால் இறைவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? இல்லை. இப்போ ஒரு கடன் வாங்கி இருக்கிறோம், கிடைச்சி செல்லவா? நமக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவர்களிடம் நாம் போய் பேச வேண்டுமா இல்லையா? தருகிறோம் என்று நாம் நம்முடைய நிலைமையை எடுத்து சொல்ல வேண்டும். இறைவார்த்தையிலே நிறைய இருக்குது. நாம் ஒருத்தருக்கு பிணக்கைதியாக இருக்கிறோம் என்றால், கடன் வாங்குவதற்கு நாம் பொறுப்பேற்று இருக்கிறோம் என்றால், கொடுக்க முடியாதவாறு நாம் மாட்டிக்கொண்டோம் என்றால் அதை நீங்கள் முன்கூட்டியே போய் அவர்களிடம் சரண்டரார்கள் என்று இறைவார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. அதுபோல் கடன் மனமிறங்கி கடன் கொடுப்பவோர் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கிறார்கள், அவர்கள் நன்மை அடைகிறார்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் மனமிறங்கி கடன் கொடுத்தவர் சில பேர் தீமை அடைகிறார்கள். எப்படி என்றால், கொடுத்தவர்களை இவர்கள் மறந்து விடுகிறார்கள், வாங்கினவர்கள் மறந்து விடுகிறார்கள். மறந்துவிட்ட பின்பு வாங்கி கொடுத்தவர்கள் எந்த நிலையில் நிற்கிறார்கள்? பிணக்கைதியாக நிற்கிறார்கள். அதற்கு இறைவன் கணக்கு கேட்பாரா? இல்லையா? கேட்பார் கண்டிப்பாக. ஏனென்றால் கொடுப்பதற்கு ஒரு ஆள் இருந்தது உங்களுக்கு, அதை வாங்கியவர்கள் நீங்கள் இல்லையா? அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? சொல்ல வழி இல்லையா? இல்லை முடியலையா? பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறீர்களா? இதையெல்லாம் ஆண்டவர் அறிவார் அல்லவா? உங்கள் எண்ணங்கள் அனைத்தையுமே அவர் சீர்தூக்கி பார்ப்பார். அதன்படியே தக்கபடி அதற்கு தேவை செய்வார். ஏனென்றால் கொடுத்தவர்கள் புலம்புவார்கள் அல்லவா? ஆம், அந்த புலம்பல்களும் கேட்கப்படும். கண்ணீரோடு புலம்புகின்ற புலம்புகள் அனைத்தும் கேட்கப்படும். அப்படி கேட்கப்படும் போது அவர் நம்மளை விசாரிக்க வரும்போது நாம் எந்த நிலையில் இருப்போம்? என்ன பதில் சொல்வோம்? ஏனென்றால் இறைவன் சொல்கிறார், மனமிறங்கி கடன் கொடுப்போர் நன்மை அடைவர். நன்மை அடைவர் கண்டிப்பாக, இல்லை என்று சொல்லவில்லை, நன்மை அடைவார்கள். ஏனென்றால் இறைவன் அவர்களோடு இருந்து கொண்டு இருப்பதால் அவர்கள் நன்மை அடைவார்கள். எந்த நிலையிலாவது அவர்களை கைதூக்கி விடுவார். ஆனால் அதற்கு அவர் கணக்கு கேட்பார். அலுவலர்கள் வேலை செய்கிறார்களா? ஒரு ஏதாவது கையெழுத்து வாங்குவதற்கு போகிறார்களா? மக்கள் தெரிந்தவர்கள், இந்த ஆஃபீஸர் எனக்கு தெரியும் என்று போகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த இடத்தில் அவர்களை எந்த நிலையில் நடத்துகிறார்கள்? அப்படி நடத்துகிறவர்கள் நன்மை அடைவார்கள். கண்டும் காணாமல் இருந்தால் அது இறைவன் பார்த்து கொள்வார் இல்லையா? அப்போ எந்நாளும் அவர்கள் அசைகிறார். நேர்மையில் ஒரு மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரில் நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கிறார்கள். அந்த உறுதிதான் அவர்களை வாழ வைக்கிறது. அப்போ ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எல்லாரும் எந்த நிலையிலையும், கடல் தொழிலா, அரசாங்க தொழிலா, எந்த தொழிலா, கைத்தொழிலா, சிறு தொழிலா, எந்த தொழிலையும் ஆண்டவரை நம்பியவர்கள் ஒருபோதும் வீணாக போனதில்லை. நம்பிக்கை தான் நமக்கு பெரிதான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நம்மளை இப்பொழுது நிலைவாக வழிநடத்துகிறது. அந்த நிலைவான வாழ்வு தான் நம்மளை இப்பொழுது வாழ வைக்கிறது. பிறருக்கு அதை எடுத்து சொல்லவும் சொல்கிறது இல்லையா? நாம் பெற்றுக்கொண்ட இன்பம் என்ன, துன்பம் என்ன, அதை அனைத்துமே நாம் பகிர்ந்தளிக்கும் போது எப்பொழுதும் இன்பமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இறைவனை தேடுவதே இல்லை, நாம் தான் இறைவனாக மாறிவிடுவோம். இன்பமும் துன்பமும் மாறி வரும்போது, துன்பங்கள் வரும்போது அலறுகிறோம். துன்பம் என்றால் எப்படி துன்பம்? பெரும் நோய் துன்பம். ஆம், அந்த துன்பத்திலும் இறைவனை தேடும்போது நாம் இறைவனை சார்ந்து இருந்தோம் என்றால் ஒரு நிலைக்கில் அனைத்துமே மாயமாக மறைந்துவிடும்படி ஆண்டவர் செய்வார். அந்த வரத்தை தர வேண்டும் இறைவா என்று கேட்டு மன்றாடுவோமா? ஆம் ஆண்டவரே, இவ்வுலகம் மாயமாக இருக்கிறது ஆண்டவரே. மாய உலகத்தில் வாழ்கிறோம். நம்பிக்கை துரோகம் செய்வோர் மத்தியில் வாழ்கிறோம் ஆண்டவரே.
ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், என்னிலும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. எது நடந்தாலும் நீர் பார்த்து கொள்வீர் என்று உம்முடைய சித்தப்படி நாங்கள் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையாக மனசுக்கு அமைதியும் ஆறுதலும் தருகிறது ஆண்டவரே. அந்த ஆறுதலை தந்தவர் நீர்தான் ஆண்டவரே. எப்பொழுதும் இந்த மன அமைதியோடு உம்மோடு நிலைத்திருக்கும்படி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபங்கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.